ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து 3வது பர்த்டே. அவளோட நான் கன்சீவாக அந்த டைம்லேருந்து அவள் பிறந்ததுலேருந்து அவளுக்கு 3 வயசு வரைக்கும் உள்ள இடைப்பட்ட சின்ன சின்ன வீடியோஸ் வந்து இந்த வீடியோஸில் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2020 தான் மேரேஜ் ஆனது. எனக்கு வந்து 1 இயர் குழந்தையே இல்லை. எனக்கு வந்து யாருமே குழந்த பிறக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னை வந்து கஷ்டப்படுத்தினாங்க. ஸோ இவளுக்கெல்லாம் குழந்த பிறக்காது, இவளுக்கெல்லாம் ஆம்பளை பிள்ளையே பிறக்காது அப்படின்னாங்க. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பேபி வந்து எனக்கு கேர்ள் பேபி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கேர்ள் பேபி தான் ஃபஸ்ட்டு கடவுள் கொடுத்தாரு. அதே மாதிரி செகண்ட் பேபி வந்து எனக்கு நான் கடவுள்கிட்ட வேண்டி தான் அதையும் கொடுத்தாரு. எனக்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு கடவுள்கிட்ட கேட்டேன். எனக்கு 2வது பேபியும் கொடுத்தாரு கடவுள். எனக்கு 2வது குழந்தையே பிறக்காது, எனக்கு ஆம்பளை பிள்ளையே பிறக்காது அப்படின்னாங்க. ஸோ 2வது பேபியுமே எனக்கு கடவுள் கொடுத்தாரு, அது ஆம்பளை பிள்ளையாகவே கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து ஆனால் பாப்பா மேலே தான் ரொம்ப நான் வந்து பாசமாக இருப்பேன். ஏன்னா 1 இயர் பேபி இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பாப்பா பிறந்தா அந்த 1 வருஷத்தில் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன். ஸோ எதுக்காக இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு உங்களை யாராவது கஷ்டப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க அப்படின்னா ஒரு நாளுமே நீங்கள் வந்து அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ கடவுள்கிட்ட கேளுங்க, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுங்கள். ஸோ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். குழந்தை இல்லை சரி எப்போ வேணால் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி இயர்ஸ் இல்லை கம்மி மந்த்னால் ஓகே, லாங் இயர்ஸ் லாங் டேஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆனால் நான் போய் பார்த்தேன், ஆனால் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. டாக்டர்கிட்ட பார்த்த மாதத்துலேயே எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்கு தான் வந்து சொல்கிறேன், நம்மளுக்கே தெரியாது சில டைமில். ஸோ அதனால் வந்து நீங்கள் டாக்டரை போய் பாருங்கள். ஸோ என்னுடைய சின்ன சின்ன நினைவுகள் தான் இந்த வீடியோவில் வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன். ஸோ எனக்கே தெரியல இவ்வளோ வீடியோஸ் வந்து பாப்பா வந்து நான் பிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட வந்து பிறந்ததுலேருந்து அவளோட 3 வயசு உள்ள வரைக்குமே ஸோ நாங்கள் லாஸ்ட் எடுத்த வீடியோவுமே இது கூட நான் சேர்த்துருக்கேன். ஸோ காலையில் தான் வீடியோ இனிமேல் எடுக்கணும். இது வந்து நைட்டு வரைக்கும் எடுத்த வீடியோஸ். ஆனால் அந்த வீடியோஸ் தான் வந்து இப்போ நான் அப்லோட் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பாப்பா 1 வயசுக்கு முன்னாடி லாஸ்ட் மந்த் 9th மந்தில் 11th மந்தில் பேச கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணால் அப்போ எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் ஆயிடுச்சு, அது 12 மந்த் தொட்டுடுச்சு. ஸோ பாப்பா பர்த்டேக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போனப்போ எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ. இதுதான் பாப்பாவோட பர்த்டேக்கு நாங்கள் எடுத்த வீடியோ. அவள் வந்து போட்டு பார்த்தோன்னே கசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அழுதான். ஸோ அந்த ட்ரெஸ் எடுக்கிறதா இந்த ட்ரெஸ் எடுக்கிறதான்னு ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணி நாங்கள் வந்து போட்டு பார்த்தோம். பட் இது வேணாம், சரி இந்த ட்ரெஸ் எடுத்துக்கலான்னு சொல்லியாச்சு. இது வந்து கேக்கு வெட்டும் போது நாங்கள் எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு பர்த்டேயில். சூப்பராக தான் வந்து பர்த்டே வந்து பாப்பா வந்து கொண்டாடினோம். ஸோ என்ன சொல்கிறது, எங்கள் ஊரில் வந்து கிராமத்தில் வந்து நாங்கள் கொண்டாடினோம். கரண்ட் இல்லாமல் புள்ள வந்து ரொம்பவே பாடுபட்டுட்டா. ஆனால் நம்ம ஹாப்பியாக சந்தோஷமாக பர்த்டே கொண்டாடுறதுக்காக பிள்ளைய போட்டு ஒரு வழி பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா பர்த்டே முடிஞ்ச மறுநாள் வந்து அவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனப்போ எடுத்த வீடியோ. இது எல்லாமே அதுக்கப்புறம் வருது. கொஞ்சம் பேச ஸ்டார்ட் பண்ணான்றதுனால ஒவ்வொரு மாதத்தில் சின்னதாக நான் பிடிச்சி வச்ச வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ். அதுக்கப்புறம் வர வீடியோஸ் பார்த்திங்கன்னா நைட்டில் வந்து பாப்பா தூங்கவே விட மாட்டாள். ரெகுலராகவே 1 வயசுக்கு அப்புறம் தூங்கவே மாட்டாள். நைட்லாம் ஒரே அவள் ஏதாவது பேசிகிட்டே இருப்பாள், தூங்கவே மாட்டாள். நைட்டில் போய் விளையாடுவாள். அந்த டைமில் தான் இந்த வீடியோலாம் நான் வந்து எடுத்தேன். ஸோ பாப்பாவுக்கு 1 வயசுக்கு அப்புறம் நாங்கள் போட்ட மொட்டை தான் இந்த மொட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 வயசுக்கு மேலே கன்சீவ் ஆகிட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இடையில வந்து வீடியோஸே எடுக்கலை, விட்டாச்சு. அதுக்கப்புறம் தம்பி பிறந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் எடுத்த வீடியோஸ் தான் இதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாமே. பாப்பா ஃபஸ்ட் டைம் வந்து பூ வைக்கும் போது தான் இந்த வீடியோ நாங்கள் வந்து எடுத்தோம். ஸோ வந்து ஆணி வச்சு வீடு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டா. சரி அது ஒரு வந்து மெமரியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் வீடியோவாக எடுத்தேன். இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாப்பா வந்து தலையில் அந்த முக்காடு போட்டு ப்ரேயர் பண்ணான்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்து வச்சேன். தம்பி பிறந்த டைமில் பாப்பா வந்து இந்த ஹேர் ஃபோனை வச்சுட்டு வந்து டாக்டர் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ எடுத்தப்பட்ட இது பார்த்திங்கன்னா இது அப்போ எடுத்த வீடியோஸ். இது பார்த்திங்கன்னா பாப்பா வந்து செகண்ட்
செகண்ட் பர்த்டேக்கு தான் இந்த வீடியோஸ் வந்து எடுத்தோம். எழுந்திரிச்சோடனே காலையிலே புது ட்ரெஸ் வந்து பாப்பா போட்டா, குளிக்கல கொள்ள. இது வந்து பார்த்திங்கன்னா 2 வயசுக்கு மேலே தான் அதுக்கப்புறம் எல்லாமே நாங்கள் எடுத்த வீடியோஸ். தம்பி அப்போ தான் பிறந்திருந்தான். பாப்பாவும் குட்டி பிள்ளை தான். ஆனால் 2 பேரையுமே சமாளிக்க அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் எப்படியோ வளர்ந்து வந்துட்டாங்க, கடவுள் புண்ணியத்தில் சேர்ந்த மாதிரி வளர்ந்துட்டாங்க. இப்போவுமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் கடவுள் எங்களை நல்லாவே பார்த்துக்கிறாரு. எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. இது பார்த்திங்கன்னா அவங்க சித்தி, அவங்க ஐயா, அவங்க எல்லோரும் வரவும் குஷியில் வந்து பாப்பா அங்கேங்கே ஓடிட்டு கிடந்தா. ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பாப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டா. ஸோ யாருமே இருக்க மாட்டாங்களா, அப்போ யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா பாப்பா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுவா, குஷி ஆகிடுவா, நல்லா பேச ஆரம்பிச்சிடுவா. ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் நல்லா பேச ஆரம்பித்தாள். ஏன்னா தனியாகவே தான் இருப்போம். அதனால வந்து அவ்வளோவா பேசுனதே கிடையாது. அவள் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. பாப்பா சரியாக நடக்கலைன்னு வேற என்னை அவ்வளோ வருத்தப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் நான் ப்ரேயர் பண்ணேன். அப்புறம் பாப்பா பார்த்திங்கன்னா நல்லாவே நடந்தா. அது பாப்பாவுக்கு ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து சைக்கிள் எடுக்கும் போது எடுத்த வீடியோ தான் இது. குட்டி குட்டியான மெமரிஸ் தான் இது எல்லாமே. பார்த்திங்கன்னா சும்மா யூடியூப் சேனலுக்காக பாய் சொல்ல சொல்லி சின்ன பிள்ளைகள் எடுத்தது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அதை வந்து நான் அப்லோட் பண்ணலை. அதெல்லாம் யாராவது ஏதாவது நினச்சிக்குவாங்க, இதெல்லாமா அப்லோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபங்க்ஷனுக்கு போனப்போ மட்டன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அதை ஒரு குட்டியாக மெமரிஸ்க்காக ஒரு வீடியோ எடுத்து வச்சேன். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து வீட்டு பையனுடைய அந்த காரு அதில் வந்து நாங்கள் வந்து வீடியோ எடுத்தோம். இது ஓட்டு போடும் போது எடுத்தது, இது ஃபங்க்ஷனுக்கு போகும்போது எடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு போயிட்டு வரும்போது நான் அவனை விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போகிறான்னு சொல்லி எடுத்தது. இது எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து நாங்கள் 7 இயர்ஸ் கழித்து போனப்போ எடுத்த வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச் காமிக்க போனப்போ தான் அந்த வீடியோஸ் எடுத்தோம். மறக்காமல் பாப்பாவுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.